Hi friends, என்னோட சேனல் நேம் வந்து கனி கம்ப்யூட்டர் ஜாப்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து இந்த 2020க்கான அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6/11/2020 அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட டீட்டெயில் தான் இப்போ தமிழில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இவங்க எப்போவுமே இயர்லி எக்ஸாமினேஷன் போட்டுகிட்டே வருவாங்க. சிஹெச்எஸ்எல்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்னா 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். டிகிரி இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து ப்ரமோஷன் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஏதோ 10th 12th எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த லெவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருமே டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, வாங்க இதை நான் டீட்டெயில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/11/2020. ஸோ அன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் 2020. இதோட டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னா 6/11/2020 to 15/12, அதாவது டிசம்பர் 12th வரைக்கும், உங்களுக்கு டிசம்பர் 15 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது 6 நவம்பர் 2020, அப்புறம் 15 டிசம்பர் 2020 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களோட ரெசிப்ட் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் டேட், அதாவது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கான ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும்னா 15th டிசம்பர் வரைக்கும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 17 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதாவது சில பேர் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க, பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 17th டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் செலான். சில பேர் வந்து செலான் எடுத்து பேங்க்கில் போய் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 டிசம்பர் 2020 வரைக்கும். ஸோ அதுவும் 11:30 வரைக்கும் தான் டைமிங். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிடணும். அதாவது செலான் எடுத்து பேங்க்கில் பே பண்ணுறீங்க அப்படின்னா. லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் த்ரூ செலான் டூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் பேங்க். நீங்கள் சில நேரம் வந்து 19 வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஹாலிடேவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவுனா 19 20 வந்து லீவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை 21 டிசம்பர் 2020 அன்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டேட் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷன், ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டயர் 1 என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12/4/2021. அதாவது ஏப்ரல் 12th வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் 12th ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் 27/4/2021 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான அது ஷெட்யூல் படி உங்களுக்கு டைமிங் நடக்கும். இந்த எக்ஸாம் டயர் 1 நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, மேபி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டயர் 2 எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் டு பி நோட்டிஃபைட் லேட்டர். ஸோ அதுக்கான ப்ராசஸ் அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th 12th முடித்த எல்லாரும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் உள்ள என்னென்ன ரெக்குயர்மெண்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன பேமெண்ட் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பே வந்து லெவல் 2 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உண்டு. அப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட் இவங்களுக்காக வந்து 25,000லேருந்து 81,000, அதாவது அந்த பேமெண்ட்குள்ளே இருக்கும். அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு லெவல் 4 சேலரி. ஓகேவா, இது ஒவ்வொரு லெவல் ஆஃப் சேலரி ஒவ்வொரு இதுக்கும் போட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஆக்சுவலாக லெவல் 4 சேலரியும் 25,500லேருந்து 81,100. லெவல் 5 சேலரி வரவங்களுக்கு 29,200லேருந்து 92,300. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ வந்து
பே வந்து லெவல் 4. லெவல் 4நாவே சேம் பேமெண்ட் தான். அந்த லெவல் 4 லெவல் 5 இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்ல அலாட் பண்ணியிருக்க பேமெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? இதுவும் லெவல் 4 பேமெண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளோன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து நீங்கள் டென்டேட்டிவாக தான் அங்கே போட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில் வந்து இங்கே வரல. ஓகேவா? ஸோ யார் யார் ரிசர்வேஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு இதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சேலரி வைஸும் சரி, உங்களுக்கு நிறைய நாலேஜ் வைஸும் கேதர் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஓகேவா? ஈஸியாக ப்ரொமோஷன் உண்டு. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஆல். நீங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். பாய்.